அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது, அடுத்த 365 நாட்கள் ஒரு வருடம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு வேவ்லென்த்தான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத அந்த பதிவுல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். மேலும் பதிவுல நான் நிறைய விஷயத்தை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பதிவை நான் வந்து 7 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். வித் டைம் லைனோட இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். 7 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அடுத்தது உத்தியோகம் தொழில், அடுத்தது பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயம், அடுத்து காதல் திருமணம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது சார்ந்த விஷயம், அதன் பிறகு குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதன் பிறகு மாணவர்கள், அப்புறம் ஆரோக்கியம், இப்படி A to Z எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன். சோ பதிவை முழுமையா பாருங்க. வீடியோட எண்டிங்ல இந்த வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது வழிபடுறது சிறப்பு, மேலும் சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம், இந்த வருடத்தை செழுமைப்படுத்திக் கொள்றதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறதையும் நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த வருடத்துல பிளானட்டரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். அடுத்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துல சனி அஷ்டம சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு. முதல் 6 மாதம் குரு வந்து 11ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த வருடத்துல மிக முக்கியமான பயிற்சியா பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. ஏன்னா குரு வந்து 11 வருடம் கழித்து மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போறாரு. இந்த 2026ஆம் வருடத்துல மீண்டும் கடகத்தில் வந்து குரு உச்சமாக போறாரு. எனவே இந்த வருடத்துல குரு பயிற்சி கொஞ்சம் விசேஷமா பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. இது வந்து நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு கெடுதலை பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணாது. ஏன் அப்படின்னாக்கா குரு வந்து நமக்கு பாதி சுப கிரகம் பாதி அசுப கிரகம், அதாவது 5ஆம் ஆதிபத்தியமும் 8ஆம் ஆதிபத்தியமும் பெற்ற ஒரு பாதி சுபர் பாதி அசுபரா குரு நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஒர்க் ஆவாரு. அந்த அசுபத்தன்மை பெற்ற அந்த கிரகம் 12ஆம் இடத்துல வந்து மறைந்து உச்சமாகிறது வந்து விபரீத ராஜயோகத்தை சிறப்பான முறையில் நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில குரு 12ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாகி உச்சமாக இருக்காரு. ஜூன் 1க்கு பிறகு விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் நிறைய நல்ல மாற்றங்கள் சுபத்துவமான வளர்ச்சிகள் இதெல்லாம் வந்து சிறப்பான முறையில் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கிடைக்கும். மேலும் குரு பயிற்சியை தொடர்ந்து வேற ஏதாச்சும் கிரகங்கள் பயிற்சி பண்ணுதா அப்படின்னா டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, அது வருஷத்தோட கடைசியில வருது. அதனால அதை நினைச்சு நம்ம பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். வருஷத்தோட கடைசியில டிசம்பர் 5ல வந்து பார்த்தோன்னா கேது நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் ராகு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்துக்கும் டிரான்சிட் ஆவாரு. இந்த ராகு கேது பயிற்சியும் டிசம்பர் 5க்கு பிறகு நமக்கு சாதகமா இருக்கு. மேலும் கேது பகவான் உச்ச குருவோட போய் கன்ஜக்ஷன் ஆவார். 12ல இருக்கு. இதை கேலா யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இருப்பினும் அது வருஷத்தோட கடைசியில இருக்கிறதுனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த வருடத்துல ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. சனி ஏதாச்சும் பயிற்சி பண்றாரா அப்படின்னா எதுவும் பண்ணல. சனி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரத்துல இருப்பாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி ஆவாரு. இந்த வக்ர காலகட்டங்கள்லாம் சனியுடைய பாதிப்பு பெருமளவு இருக்காது. மேலும் இந்த வருடத்துல குரு பயிற்சிக்கு பிறகும் அஷ்டம சனியுடைய தாக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு. அதுவும் இந்த வருடத்துல நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். எனவே இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி போர்ஷன்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல. ஒரு மைல்டான சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் மட்டும் இருக்கும். அதை நான் உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இதுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க. இப்போ நம்ம செக்மெண்ட் வைஸா இந்த 2026ஆம் வருடத்துக்கான பலன்களை நம்ம டீப்பா பார்க்கலாம். வீடியோட எண்டிங்ல இந்த அஷ்டம சனி ஜென்ம கேது கலத்திர ராகு இதோடைய தாக்கங்கள்லாம் குறையறதுக்கு சில ரெமடிஸும் கொடுத்துருக்கேன். தெய்வ வழிபாடு சின்ன சின்ன ரெமடிஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதையும் யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு இந்த வருடத்தை இன்னும் மேலும் மெருகேற்றி உங்களுக்கு செழுமைப்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம செக்மெண்ட் வைஸா டீடைலா அந்த ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த குடும்ப வாழ்க்கை இந்த 2026ஆம் இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை சுபகிரகங்கள் ஏதாச்சும் 2ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில சற்று கவனம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ஒரு வருடமா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. ஏன்னா குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத அமைப்புகள்லாம் அதிகமா வரும். குடும்ப உறுப்பினர்களோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும்.
குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த நேரத்துல யாருக்கும் பண உதவிலாம் பண்ணக்கூடாது. குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ், சொந்த பந்தங்களுக்குள்ள கொடுத்தல் வாங்கல்லாம் இல்லாம இருக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினருடைய தேவைகள் அதிகரிக்கும். ஃபேமிலில வந்து உங்களை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. குடும்பத்துல பொருளாதார ரீதியா கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல்னஸ் கொடுக்கும். ஃபேமிலில கொஞ்சம் சுமை அமைப்புகள் வெளிப்படுற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனா இதெல்லாம் பெருமளவு பாதிப்பை கொடுக்குதானா? கண்டிப்பா இல்ல. குடும்பத்துக்கு தேவையான நல்ல மாற்றங்களை ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில நிறைய சுபவிரய செலவுகள் இருக்கும். செய்யற செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும். குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிச்சாலும் அதுல ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா அந்த வருடத்துல இருக்கும். இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல சில சுமை அமைப்புகள் வெளிப்படும். ஆனா அது உங்களை பெரிய அளவுல பாதிக்காது. கொஞ்சம் பொறுமை, நிதானம், எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு சகிப்புத்தன்மையோட செயல்பட்டுட்டோம்னாக்கா இந்த வருடத்துல மேஜரா ட்ரபிள் ஃபேமிலி ரீதியா இருக்காது. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் அர்த்தமுள்ள சுபவிரய செலவுகளாக இருக்கும். எனவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல சற்று கவனம், சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது வந்து தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வாய்ப்பு வந்துச்சுன்னா ஃபேமிலில எந்த குழப்பமும் பெரிய அளவுல இல்லாம இருக்கும். குடும்ப உறுப்பினர்களை பிரிஞ்சு ஃபேமிலியை கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் பிரிச்சு வைக்கும். ஒன்னு இப்படி நடக்கும் அல்லது அப்படி நடக்கும். குடும்பத்தோட இருக்கீங்கன்னா சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம் கண்டிப்பா வேணும். இந்த நேரத்துல குடும்ப உறுப்பினர்கள் மேல கொஞ்சம் கோப உணர்வுகள்லாம் அதிகமா வெளிப்படுற மாதிரி ஃபீலை கொடுக்கும். அல்ல ஒன்னா இருக்கிறத விட கொஞ்சம் தனியா இருக்கிறது, தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ கொஞ்சம் வெளியிடங்களுக்கு மைக்ரேட் ஆகி இருக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி இடமாற்றம், ஃபேமிலி ரீதியா இடமாற்றம் அப்படிங்கிறது ஜூன் 1க்கு பிறகு இருக்கும். ஏன்னா வந்து 8-12 சுபத்துவம் ஆகுது. அதனால நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க, இடமாற்றம் அடைவாங்க. இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நிகழ ஆரம்பிக்கும். எனவே ஃபேமிலி ரீதியா சற்று கவனம் தேவை. இருந்தாலும் ஜூன் 1க்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்கள் குடும்ப ரீதியாக நிகழ ஆரம்பிக்கும். அடுத்தது உத்தியோகம், தொழில் இந்த 2026ஆம் வருடத்துல நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்துல சனியுடைய பார்வை, 6ஆம் இடத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல. சனி அஷ்டம சனியா இருக்காரு. இந்த காம்பினேஷன்லாம் அனலைஸ் பண்ணும்போது முதல்ல உத்தியோகத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த வருஷத்துடைய ஆரம்பம் எண்டு பெரிய அளவுல உத்தியோகத்துல ட்ரபிள கொடுக்கல. அஷ்டம சனி ஒண்ணு மட்டும் என்ன பண்ணுதுன்னா சக ஊழியர்களோட ஒத்து போகாத அமைப்பை கொடுக்கும். மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் பகை உணர்வுகளை ஏற்படுத்துற மாதிரி சில சூழ்நிலையில கொடுக்கும். உங்க கூட ஒர்க் பண்றவங்க கூட ஏதாச்சும் சலசலப்பு, வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். எனவே இந்த வருடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு ஜம்ப் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜூன் 1க்கு பிறகு அந்த முயற்சியை செஞ்சீங்கன்னா அது வெற்றியாகும். ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவுடைய பார்வை 6ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணும். அடுத்தது அஷ்டம சனி, சனி பகவானுடைய 8ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணும், 12ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணும். எனவே 6, 8, 12 சுபத்துவம் அடையுது. ஆகவே இந்த டைமிங்ல இடமாற்றம் பண்ணா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். எனவே ஜூன் 1க்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது, உத்தியோகத்துல மாற்றம் செய்ய நினைக்கிறது, இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அது வரைக்கும் அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்கும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்கும். எனவே ஜனவரியில இருந்து ஜூன் 1 வரைக்கும் இருக்கிற உத்தியோகத்தை விட்டுறாம இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அங்க என்ன பிரஷர் வந்தாலும் சரி ஆல்ரெடி இருக்கிறத விட்டுறாம இறுக்கி பிடிச்சுக்கோங்க. ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜூன் 1க்கு பிறகு பண்றது உங்களுக்கு ஒரு உன்னதமான மேன்மையான ஒரு அமைப்பை கொடுக்கும். மேலும் ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, ஒரு உத்தியோகம் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது வேலை கிடைக்கும், ஆனா நல்ல வேலை கிடைக்காது. அதாவது வந்து உங்களுடைய மனம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு வேலை கிடைக்காது. வேற ஆப்ஷனே இல்லாம ஃபேமிலி கமிட்மெண்ட், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில கிடைக்கிற வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தான் பார்க்குற வேலை பிடிக்காது. ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கனாலும் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் சேர்ற வேலை உங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்காது. அப்படிதான் அந்த டைம் பீரியட் இருக்கு. எனவே வரத மனதார ஏத்துக்கோங்க. அது காலப்போக்கில் அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். எனவே இந்த ஜனவரியில நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலைக்கான முயற்சியை பண்ணுங்க. சில தடை தாமதத்துக்கு பிறகு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஜூன் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அதுல நகர்த்துங்க. ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அப்படியே அதுல நகர்த்துங்க. ஜூன் 1க்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அதுல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். எனவே ஸ்டார்டிங்ல கிடைக்கிற வேலை திருப்தியை கொடுக்காது. ஜூன் 1க்கு பிறகு மாற்றம் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1 வரைக்கும் சில சுமை அமைப்பு இருக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். பிரச்சனைகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும். மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இதை நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான சைன்.
அடுத்தது தொழிலுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்தை சனி பகவான் கனெக்ட் பண்ணிடுறாரு. எனவே மோஸ்ட்லி பார்த்தோன்னா ஒரு 80% பேருக்கு, அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்க 80% பேருக்கு தொழில்ல ஒரு நிம்மதியான அமைப்பு இருக்காது. ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கல, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அது ரிட்டர்ன் எடுக்க முடியல, ரொம்ப டல்லா போகுது, இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு மாறலாமா அல்லது தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போலாமா அப்படின்லாம் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் தாட்டை இந்த அஷ்டம சனி கொடுக்கும். அஷ்டம சனினாலே தொழில்ல ஏதோ ஒரு நெருக்கடியான அமைப்பு, தொழில்ல ஒரு சிக்கல் பிரச்சனை, மனசு செய்யற தொழில திருப்தி அடைய மாட்டேங்குது, செய்யற தொழில்ல ஏதோ ஒரு மாதிரி மன கஷ்டம் வர மாதிரி ஃபீல கொடுக்குது. அதுதான் அஷ்டம சனி. இப்ப தொழில் லைஃப் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கானா அதுவும் இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலாம் இந்த நேரத்துல அட்வைசபிளே கிடையாது. அதுலயும் பார்ட்னர்ஷிப்ல போயிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சிக்கல்ல மாட்டிப்பீங்க. எனவே இந்த நேரத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் குறைக்கணும். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்கிறத நகர்த்துங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிசினஸே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம்னு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் விரிவடைய வைக்கலாம்னு இருக்கேன், அதுல மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற டிசிஷன்லாம் கொஞ்சம் ராங்கான டிசிஷன் இந்த டைமிங்கை பொறுத்த வரைக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைக்கணும். தொழில் ரீதியா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட அக்கறையோட இருக்கணும். நீங்க தொழில் புரியக்கூடிய இடத்துல உடைய பேச்சு வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். வாயை கொடுத்து மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வர கஸ்டமரை அன்போட அணுகணும். வர கஸ்டமர்கிட்ட மூஞ்சியும் முகத்தையும் காட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க மனம் குளிர்ற அளவுக்கு அவங்களுக்கான சர்வீஸை நீங்க கரெக்டா ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமிங்ல தொழில் ரீதியா பெரிய அளவிலான தாக்கமோ பிரச்சனையும் இல்லாம கடந்து வந்துடலாம். அடுத்த தொழிலை இடமாற்றம் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு, ஐடியா இருக்கு அப்படின்னா ஜூன் 1க்கு பிறகு பண்ணுங்க. குரு பயிற்சிக்கு பிறகு தொழிலை இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜூன் 1க்கு பிறகு பண்ணுங்க. அந்த இடமாற்றத்திற்கு பிறகு தொழில் ரீதியான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். தொழில் ரீதியா இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஜூன் 1க்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும். தொழில் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஜூன் 1க்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும். மேலும் முக்கியமா இந்த வருடத்துல தொழிலுக்காக கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்படியே போய் லாக் ஆயிடுவீங்க. பணம்லாம் ஒரு பக்கம் போய் முடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் அஷ்டம சனி பண்ணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பெருசா ரிஸ்க் எடுக்க வச்சு அப்படியே உங்களை லாக் பண்ணிடும். உங்களால முண்ட முடியாது, நகர முடியாது, என்ன பண்றதுன்னு ஒரு புரிதல் இருக்காது. இப்படிதான் பிசினஸ்ல உள்ளவங்க போய் அஷ்டம சனில போய் மாட்டுவாங்க மேக்ஸிமம். எனவே தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. ஜூன் 1க்கு பிறகு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம். ஜூன் 1 வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாம இருக்கிறத நகர்த்துங்க, பொறுமையை கடைபிடிங்க, உங்களுடைய கஸ்டமர் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செயல்படுங்க. அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தது பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம், இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல, இருந்தாலும் அஷ்டம சனி ஆக்டிவ்ல இருக்கு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் பொருளாதார ரீதியா பெரிய அளவிலான சிரமங்கள் எதுவும் இருக்காது. தேவைகள் எல்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆயிடும். ஏன்னா குரு 11ல இருக்காரு, பண தேவையை கொடுத்துருவாரு, உடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான அந்த சூழ்நிலையில கொடுத்துருவாரு. என்னதான் அஷ்டம சனி சிரமத்தை தூக்கி ஒரு வெயிட்டை தூக்கி தலையில வச்சாலும் அந்த பாரத்தை தாங்கக்கூடிய சக்தியை இந்த 11ல இருக்கிற குரு கொடுத்துருவாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு கமிட்மெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அந்த பொருளாதாரத்தை இந்த லாபத்துல இருக்கிற குரு கொடுத்துருவாரு. மேலும் இந்த வருடத்துல கடன் சார்ந்த சிந்தனைகள் ஜூன் 1க்கு பிறகு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கி மாற்றம் பண்ணலாம், கடன் வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம், கடன் வாங்கி இந்த விஷயம் பண்ணுவோம், கடன் வாங்கி சுப மாற்றம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை கொடுக்கும். வாங்கலாமா கூடாதா அப்படின்னா தாராளமா வாங்கி செயல்படுத்தலாம். ஆனா வாங்கக்கூடிய கடன் உடைய தகுதிக்கு மீறிய கடனா இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமா ஆடம்பரமான செலவுகள் செய்யறதுக்கான கடனா இருக்கக்கூடாது. அத்தியாவசிய கடனா இருக்கணும். நீங்க வாங்கக்கூடிய கடனால உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் பெரும் அளவு பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். அப்படி கொஞ்சம் பிளான் பண்ணி அந்த வாங்கக்கூடிய கடன் அளவை கொஞ்சம் நியூட்ரலைஸா எடுத்துட்டு போய்க்கிறது சிறப்பு. அதே போல இந்த வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு நிறைய சுபவிரய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய சுபவிரய செலவு, முக்கியமா பயணத்தால அதிகமான செலவு ஏற்படும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதனால அதிகமான செலவு ஏற்படும். அடுத்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு அதிகமா செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனா அது மைனஸ் கிடையாது. உடலுக்கு செலவு செய்து அந்த உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றீங்க. அதன் வகையில இது நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்து 12ல குரு உச்சமாகிறதுனால குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வுகள், சுப விரய செலவுகள், சுப மாற்றங்கள் இதெல்லாம் சிறப்பான முறையில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான அடித்தளங்களை இந்த வருடம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது கடன் சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது கொடுத்தல் வாங்கல்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். அதிகமான கடன் வாங்கி எதுலயும் போய் லாக் ஆயிடக்கூடாது. ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்குன்னா, கடன் வாங்கி இருக்கீங்கன்னா இந்த வருஷத்துல ஒரு
95% அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. 95% அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க. பழைய கடனை முடிச்சிட்டு புது கடன் வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவீங்க. இப்படி சிந்தனைகள் அப்படியே ஆசிலேஷனா அப்படியே மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஓவராலா பொருளாதாரம் கடன் பெரிய அளவுல பாதிக்கப்படல, பெரிய அளவுல அது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா மாறல. கடன் இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. புதுசா கடன் வாங்கி சுப மாற்றம் பண்ணுவீங்க, சுப விரைய செலவு பண்ணுவீங்க, தண்ட விரைய செலவா போவாது. ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான பாக்கியம் இந்த வருடத்துல கண்டிப்பா உண்டாகும். இது நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைடா எடுத்துக்கலாம். எனவே பொருளாதாரம் கடன் இது சார்ந்த விஷயம் பரவாயில்ல, நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. பெரிய அளவுல நமக்கு ட்ரபிள கொடுக்குற மாதிரி இல்ல. இது நமக்கு ஒரு பாசிட்டிவான சைன். அடுத்தது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது, முதலாவதா நம்ம காதல் வாழ்க்கை எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா, இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல குரு பார்வை, சனி பார்வை எல்லாம் 5ஆம் இடத்துல இருக்கு. முதல் 6 மாதம் காதல் வாழ்க்கை சார்ந்த வகையில பெருசா இந்த ட்ரிபிள் இல்ல. ஏன்னா குருவுடைய பார்வையில 5ஆம் இடம் இருக்கு. சனி வந்து சின்ன சின்ன குழப்பங்களை அடிக்கடி கொடுக்குறாரு. ஒரு மன ரீதியா சில தாக்கங்களை கொடுக்குறாரு. காதல் உறவு சார்ந்த வகையில ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு மன ரீதியா சில தாக்கங்கள் இருக்கும், சில சந்தேக குணங்கள் இருக்கும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். குடும்பத்துல இதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நேரத்துல வந்து ஃபேமிலிக்கு வந்து காதலிக்கிற விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுல குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள் வெளிப்படும். குரு பார்வையில 5ஆம் இடம் இருக்கிறதுனால 6ஆம் மாசம் வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல. அதாவது ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவுல பிரச்சனை இல்ல. ஜூன் 1க்கு பிறகு காதல் உறவு சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, கவனம், அக்கறை, பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். ஜூன் 1 வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. மன ரீதியா தாக்கங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பெருசா வெளிக்காட்டிக்காம அப்படியே அழகா நகர்த்திட்டு வருவீங்க. ஜூன் 1க்கு பிறகு குருவுடைய பார்வை விலகியதற்கு பிறகு சனி பகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையா 5ஆம் இடத்துல செலுத்துவாரு. அந்த டைமிங்ல கொஞ்சம் ட்ரபிள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் இதெல்லாம் செய்யாம இருக்கிறது சிறப்பு. புத்தி தடுமாறும். ஏன்னா அது புத்தி ஸ்தானம் சொல்றோம். தப்பான முடிவுகள் அதிகமா எடுப்போம். புத்தி தடுமாற ஆரம்பிக்கும். எனவே அந்த டைமிங்ல கொஞ்சம் அக்கறையோட கவனத்தோட இருந்துக்கணும். அடுத்து காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா அதுல நிறைய குழப்ப அமைப்புகள் உண்டாகும். அப்படியே ஒரு மாதிரி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி உங்களை ஒரு மாதிரி பிரஷர் பண்ணுவாங்க. அப்படியே மாத்தி மாத்தி ஒரு மாதிரியான குழப்ப அமைப்புகள் வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அஷ்டம சனி ஏதோ ஒரு வகையில நமக்கு தாக்கத்தை கொடுக்கணும். அது இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அது காதல் உறவு சார்ந்த வகையில அந்த பிரஷர் இருக்கும். இருப்பினும் சில குழப்பங்களுக்கு பிறகு சுப மாற்றமாக அதை கன்வெர்ட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா குரு வந்து போஷன் எடுக்கிறது நமக்கு சாதகமான இடத்துல வந்து போஷன் ஆகுறாரு. எனவே திடீர் திருப்பம், திடீர் மாற்றம், திடீர்னு ஒரு ஆதரவு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இது நம்ம வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இருந்தாலும் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை, கவனம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்கணும். அடுத்தது திருமண முயற்சி இந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. முதல் 6 மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. எனவே திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு முதல் 6 மாதத்துக்குள்ள சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அல்ல தாராளமா ட்ரை பண்ணுங்க. அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால திருமண முயற்சிகள்ல சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். ஃபேமிலில ஒரு சரியான சப்போர்ட் இருக்காது. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி குழப்புவாங்க உங்களை. அதே மாதிரி சில பேருக்கு நிச்சயதார்த்தம் ஆகி நின்னு போறது, அல்லது எல்லாம் அப்படி கைகூடி வர நேரத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுறது, இது போன்ற சில சோதனைகளை சனி பகவான் கொடுப்பாரு. ஆனா குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில குழப்பங்கள், சில தடுமாற்றங்களுக்கு பிறகு சுப செய்தி கண்டிப்பா கிடைச்சிடும். அதனால ஜூன் 1க்குள்ள நல்ல செய்தியை திருமண முயற்சி சார்ந்த வகையில எதிர்பார்க்கலாம். ஜென்ம கேது நடக்கிறதுனால நிறைய குழப்பம் இருக்கும். மென்டலி நிறைய பிரஷர் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்னும் நமக்கு திருமணம் ஆகலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்க உணர்வு கொடுக்கும். கடுமையான சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும். ஆனா 7ஆம் இடத்துல இருக்க குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையும் சரிப்படுத்தி இந்த எண்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். எனவே திருமண முயற்சிகளை செய்யலாம். திருமண முயற்சிகள்ல தடை தாமதத்தோட சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கை இந்த 2026ஆம் இடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, 1 and 7ல ராகு கேது இருக்கிறது அந்த அளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது. ஆல்ரெடி ஜென்ம கேது சந்தேக குணத்தை கொடுத்திருக்கும். நிறைய பேருக்கு சந்தேக குணம் எட்டி பார்த்திருக்கும். இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளே கற்பனை பண்ணிப்போம். அப்படி இருக்குமா இப்படி இருக்குமாங்கிற மாதிரியான சந்தேக குணத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கலத்திரத்தோட கொஞ்சம் ஒத்து போகாத அமைப்பை கொடுக்கும். வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், வாழ்க்கை துணையோட ஒத்து போகாத அமைப்பு, வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, வாழ்க்கை அடிக்கடி ஆர்குமெண்ட் வருது, வாழ்க்கை துணையோட அந்த பேச்சுவார்த்தையில நிறைய முரண்பாடு வருது, பேசக்கூடாத வார்த்தைகள் அதிகமா பேசிடுறது, இது போன்ற சில சிக்கலான அமைப்புகளை 7ல இருக்கிற ராகு கொடுக்கும். ஆனா குரு பார்வையில இந்த ராகு இருக்கிறதுனால முதல் 6 மாதம் பார்த்தீங்கன்னா பெருசா இந்த பிரச்சனையும் வெளியில தெரியாம இருக்கும். உங்களுக்குள்ள சில முரண்பாடு இருக்கும். ஆனா அது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியாது, வெளியில உள்ளவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அது அப்படியே மறைக்கப்பட்டு இருக்கும். ஆனா 2 பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல சில சட்ட சிக்கல் இருக்கும். 2 பேரும் அந்த பாண்டிங்ல வந்து ஒரு மாதிரி சில குளறுபடியான அமைப்புகள் இருக்கும். அதை யாராலையும்
யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கான ஒரு மன நிம்மதியை தேடிக்கிறீங்க, நீங்களே தேடிக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனா குரு பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். வாழ்க்கையினுடைய அந்த உறவு நிலை, வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், வாழ்க்கையினுடைய அந்த பேச்சு வார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இது எல்லாத்திலையும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட அக்கறையோட இருக்கணும். இந்த நேரத்துல வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பா தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாகவோ வாழ்க்கை துணையை பிரிந்து வெளியிடங்களுக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு. அப்படி இல்ல நீங்க ஃபேமிலி கூடவே கனெக்டிங்ல தான் இருக்கீங்க அப்படின்னா பேச்சு வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும். வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட்லாம் குறைச்சிக்கணும். பார்ட்னர் என்ன சொன்னாலும் அது பெருசா காதுக்கு ஏத்திக்க கூடாது. மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு நம்ம மாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். அவங்க சின்னதா ஏதாச்சும் சொல்றாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு இந்த நேரத்துல கோபம் வரும். அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. எனவே அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் மெடிடேஷன் மட்டும்தான். மைண்டை நீங்க கண்ட்ரோல்டா வச்சுக்கணும்னா நல்லா மெடிடேஷன் பண்ணணும். இன்னொன்னு தெய்வ வழிபாடு சிறப்பு. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி நாட்களை தொடங்குறது ஒரு உத்தமமான அமைப்பு கொடுக்கும். எனவே இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையினுடைய உறவு நிலை, வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். அடுத்து இந்த 7ஆம் இடம் வந்து நட்பு சார்ந்த விஷயங்களையும் குறிக்கும். எனவே இந்த வருடத்துல நண்பர்கள், நட்பு வட்டாரம், கூட்டு தொழில் இது சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட கவனத்தோட இருக்கணும். நண்பர்களுக்குள்ள அந்த குடுத்தல் வாங்கல், வேற ஏதாச்சும் வந்து கருத்து பரிமாற்றிக் கொள்றது, இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, முதலாவதா குழந்தை பாக்கியத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடத்துல குரு பார்வை, சனி பார்வை இதெல்லாம் இருக்கு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் பெருசா ட்ரபிள் இல்ல. குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஜூன் 1ஆம் தேதிக்குள்ள சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு, சில தடை தாமதங்களுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா சனி பார்வை இருக்கு, ராகுவுக்கு 3-11 இந்த பார்வையெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில ராகுவுக்கு வந்து பார்த்தோன்னா 3ஆம் பார்வை அப்படிங்கிற நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கு. குரு ஒருத்தர் மட்டும் தான் அந்த இடத்தை பார்த்து நமக்கு சுபத்துவப்படுத்துறாரு. எனவே குழந்தை பாக்கியம் உண்டு, ட்ரை பண்ணலாம். ஆனா சில மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு, சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு அந்த சுப செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். சில தடை தாமத அமைப்புகள் இருக்கும். ஆனா தாமதப்பட்டாலும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அல்ல குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்கன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அதுல சுப செய்தி மிக விரைவாக கிடைக்கும். மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படுங்க. அதே மாதிரி அதிகமான அலைச்சல், அதிக இடங்களுக்கு டிராவல் பண்றது, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைச்சிக்கிறது நல்லது. மேலும் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க இந்த கெட்ட காரியங்கள்ல போய் கலந்துக்காம இருக்கிறது நல்லது. அதாவது இறந்த வீட்டுக்கு போறது, உங்களுடைய கணவர் வந்து இந்த சபப்பெட்டி சுமக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கிறது சிறப்பு. எனவே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த நேரத்துல அதிகமான அலைச்சலை கம்மி பண்ணிக்கணும். குறிப்பா பெண்கள் வெளியிடங்களுக்கு அதிகமா போறது, பைக்ல அதிகமா டிராவல் பண்றது எல்லாம் குறைச்சுக்கோங்க. ஹெல்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க. மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. முக்கியமா இப்போ வந்து பெண்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் பிரஷர் இருக்கும். அதுலயும் நீங்க வந்து சிம்ம ராசியுடைய நட்சத்திரத்துல பிறந்த பெண்மணியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதிகமான மென்டல் பிரஷர் இருக்கும். எதையோ நினைச்சு அதிகமா கவலைப்படக்கூடிய உணர்வை இந்த ஜென்ம கேது கொடுக்கும். எனவே குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கணும். தேவையில்லாத விஷயத்த மைண்ட்ல போட்டு ரொம்ப யோசிச்சு குழப்பிக்க கூடாது. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள் மிக விரைவாக கிடைக்கும். அதே போல உங்களுடைய குலதெய்வத்தை அனுதினமும் வணங்கி தினமும் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைச்சு உங்களுடைய ஒரு நாளையும் நீங்க தொடங்குறது சிறப்பு. எனவே குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமதம், மருத்துவ செலவு, மருத்துவ ஆலோசனைகளுக்கு பிறகு சுப செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த வருடத்துல பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு. பிள்ளைகளால நிறைய கவலை உணர்வும் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஏற்றமும் உண்டாகும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் பிள்ளைகளால பெருசா தொந்தரவு எதுவும் இருக்காது. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமா செய்யலாம். சனி பார்வை, ராகு பார்வைலாம் அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்ப அமைப்புகள் இருக்கும். இந்த திருமண முயற்சி, அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சுபகாரியம் பண்ணுமோ அதுல சில குழப்ப அமைப்புகள் இருக்கும். ஆனா முயற்சி பண்ணீங்கன்னா கிளிக் ஆயிடும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் நல்லா ஆக்டிவ்ல இருக்கு, குருவுடைய பார்வையில இருக்கு, பிளஸ் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துலயும் இருக்கு. எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விசேஷம், சுப மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த முயற்சியை செய்யும் பொழுது சில தடை தாமதத்துக்கு பிறகு அது சுபத்துவமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். முதல் 6 மாதத்துக்குள்ள அந்த பிளானை நீங்க பண்ணிக்கிறது சிறப்பு. முதல் 6 மாதத்துக்குள்ள திருமண வயதுல இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள்ல அந்த வெற்றியான ஒரு அமைப்பை கொடுத்துரும், சுப செய்தியை கொடுத்துரும். அல்லது உங்களுடைய வயதுக்கு தகுந்த ஏதாச்சும் சடங்கு சம்பிரதாயம் பண்ணணும்னாக்கா அதையும் இந்த வருடத்துல நீங்க செய்யலாம். அதுவும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அதே போல இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய உறவு நிலை,
உணவு நிலை, பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பா பச்சிளம் குழந்தையா இருக்காங்க, சின்ன குழந்தையா இருக்காங்கனாக்கா அவங்களுடைய ஹெல்த்ல, அவங்களுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, கூடுதல் அக்கறையோட இருக்கணும். பிள்ளைகளோட அதிகமான கருத்து போராட்டங்கள்லாம் ஏற்படலாம். பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பு. ஜூன் 1க்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பெருசா இந்த ட்ரபிள் இருக்காது. ஜூன் 1க்கு பிறகு சனி பார்வை, ராகு பார்வை 5ஆம் இடத்தை கொஞ்சம் பாதிப்பான ஒரு அமைப்புக்கு மாத்தும். அந்த டைமிங்ல பிள்ளைகளோட கொஞ்சம் மன வருத்தங்களோ அல்லது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில சில மன வருத்தங்களோ ஏற்படலாம். எனவே அவருடைய உறவு நிலை, அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை, கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அடுத்து இந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் அந்த 5ஆம் இடம் தான் இன்டிமேஷன் பண்ணும். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பெருசா ட்ரபிள் இல்ல. பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதுல ஏதாச்சும் வில்லங்க அமைப்புகள் இருந்துச்சுன்னா ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது. ஜூன் 1க்கு பிறகு பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும், கவனத்தோட இருக்கணும். இந்த வருடத்துல குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா குலதெய்வ வழிபாடு தடைப்பட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இந்த வருடத்துல ஏற்படலாம். எனவே ஜூன் 1 வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஜூன் 1க்கு பிறகு கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடம் வெகுவா பாதிக்கப்படல. 4ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இந்த வருடத்துடைய செகண்ட் பார்ட்ல கிடைச்சிடும். என்ன ஜென்ம கேது அஷ்டம சனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கும். படிப்புல கவனம் செலுத்த முடியாத மனநிலை கொடுக்கும். படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் மேல சிந்தனை அப்படியே அலைபாய ஆரம்பிக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சிந்தனையை தெளிவுபடுத்திக்கணும், குழப்பத்தை குறைச்சிக்கணும். ஜென்ம கேது கடுமையான குழப்பத்தை கொடுத்துரும். படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான சில குழப்ப அமைப்புகளை கொடுக்கும், வருத்தங்களை கொடுக்கும். மைண்ட் நல்லா ஷார்பன் பண்ணிக்கோங்க. நீங்க படிக்கிறத ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. படிப்பு சார்ந்த வகையில நிறைய தடை, தாமதம், தடங்கள் வரும். அஷ்டம சனி உங்களை சோதிக்கும். ஆனா ஜூன் 1க்கு பிறகு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. ஜூன் 1க்கு பிறகு 4ஆம் இடத்தை குரு பகவான் கனெக்ட் பண்ணிடுவாரு. எனவே படிப்பு சார்ந்த வகையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1க்கு பிறகு சரியாயிடும். எனவே ஜூன் மாசம் வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள அக்கறை, கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஜூன் 1க்கு பிறகு டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகும். கல்விக்காக இடமாற்றம் அடைவீங்க. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே மாதிரி கல்வி சார்ந்த வகையில நிறைய சுபவிரய செலவு இருக்கும். கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதெல்லாம் ஒரு சிலருக்கு கடன் வாங்கி கல்விக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. உடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இப்படி கல்வி சார்ந்த வகையில சுபவிரய செலவு இந்த வருடத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி கல்விக்காக இடமாற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் நீண்ட தூர பயணத்தை கல்வி சார்ந்த வகையில மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடைய சிந்தனையில கவனமா இருக்கணும். தப்பான முடிவுகள் எடுக்காம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் தவறுதலான முடிவுகள் அதிகமா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சோர்வான அமைப்பு அதிகமா இருக்கும். உடல் சோர்வு, உடல் ஒரு ஆக்டிவா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்த தன்மையை இந்த அஷ்டம சனி கொடுக்கும். அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு தினமும் துளசி இலை சாப்பிடுங்க. அதே போல துளசி தீர்த்தம் கிடைச்சா அதுவும் நீங்க யூஸ் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷனுக்கு ஒதுக்கி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை உச்சரிக்க பழகுங்க. பாசிட்டிவான வார்த்தைகள் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை தினமும் ரிப்பீட்டடா அதை அப்படியே மனசுக்குள்ளேயே உச்சரிங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவான ஆராவை பில்ட் பண்ணும். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் முதல் 6 மாதம் கவனமா இருக்கணும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நிறைய நல்ல மாற்றங்கள் கல்வி சார்ந்த வகையில நிகழ ஆரம்பிக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம், சிம்மத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. பிளஸ் வந்து இந்த வருடத்துல 2ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்படுது. எனவே உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்திக் கொள்ள வேண்டும். அஷ்டம சனியில வந்து ஹெல்த்தை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவார் சனி பகவான். அடுத்தது மனதை செக் பண்ணுவார். ஜென்ம கேது வேற நடக்குது. மன உளைச்சல் அதிகமா இருக்கும். சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும். எனவே இதெல்லாம் நீங்க சரிப்படுத்திக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணணும். ஹெல்த்தியான டயட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உணவு முறைகள் மிக சரியாக இருக்க வேண்டும். இல்லனா அந்த உணவே உங்களுக்கு விஷமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த அஷ்டம சனியில ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா நடக்கும். எனவே நீங்க சாப்பிடுற உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும். வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத குறைச்சுக்கோங்க. நல்லா ஹெல்த்தியா வீட்லயே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய பழம், காய்கறி, எளிமையா செரிமானமாகக்கூடிய அந்த உணவுகள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த வருடத்துல வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை
உபாதைகள் வரலாம். கேஸ் ட்ரபிள் அப்படிங்கக்கூடிய வாயு தொந்தரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்றுல புண்ணு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அஷ்டம சனி நடக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள், உடைய பிரைவேட் பார்ட், உடைய பிறப்பு உறுப்பு இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கணும். அடுத்தது ஒரு சிலருக்கு இந்த கால் பகுதிகளில் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி அதிகமா இருக்கிறது, இது சார்ந்த தொந்தரவுல ஒரு சிலருக்கு கொடுக்கும். அடுத்தது ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வரலாம். கண் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பாதிப்பு, கண்ணில் ஏதாச்சும் ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அல்லது கண்ணில் ஏதாச்சும் பூச்சி அடிக்கிறது. எனவே உங்களுடைய நேத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அடுத்தது உங்களுடைய முகம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். உடைய கண்ணு, காது, மூக்கு, வாய், தொண்டை இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி போன வருடத்திலேயே ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இந்த வருடத்துல அதோட கண்டினியூட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இது சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் இடமும் பாதிக்கப்படுறதுனால இருதய கோளாறு, இருதய பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த டைமிங்ல கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மார்பக பகுதி, உடைய கீழ் வயிறு இதுல ஏதாச்சும் உபாதைகள் ஏற்பட்டு நீங்களாம், இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து ஜென்ம கேது நடந்துட்டு இருக்கிறதுனால சிந்தனை நிறைய இருக்கும், தூக்கம் வராது, அதிகமான சிந்தனை இருக்கும். எனவே அந்த சிந்தனைகளை குறைச்சுக்கணும். அதுக்கு மெடிடேஷன் தான் ஒரே ஆப்ஷன். இன்னொன்னு தெய்வ வழிபாடு. இது ரெண்டையும் நீங்க சரியா மேற்கொள்ளணும். மனசை அமைதிப்படுத்திக்கோங்க. தேவையில்லாத மனசுல போட்டு உங்களுக்கு தேவையில்லாத வழிகளை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காதீங்க. மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவும் நல்ல மாற்றமாகவும் அமையும். அதே மாதிரி இந்த வருடத்துல கொஞ்சம் மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுத்துறாது. இந்த நேரத்துல செலவு அதிகமா இருக்குன்னா உங்க உடல் வந்து நல்லா ரெக்கவர் ஆயிட்டு இருக்குன்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீண்ட நாளா இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்ப சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேருக்கு உடல் ரீதியா இருக்கக்கூடிய உபாதைகள்ல இருந்து வெளில வருவாங்க. உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து வெளில வருவாங்க. இதெல்லாம் நம்ம ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஃபைனலா இந்த வருடத்துல எந்த தெய்வத்தை வணங்குறது நல்லது, ஏதாச்சும் ஒரு பெஸ்டான பரிகாரம், ரெமெடிஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் தலம் இருக்குனாக்கா, பெருமாள் ஸ்தலம் இருக்குனாக்கா, அங்க போயிட்டு ஆஞ்சநேயரை மனம் உருகி வழிபடும் போது இந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். முடிந்தவங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி அல்லது துளசி மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபடுறது ஒரு உத்தமமான ஏற்றத்தை கொடுக்கும். மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்களை குறைக்கும். பிரச்சனைகள், தடை, தாமதத்தை இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு உடைத்தெறியறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்தது விநாயகர் வழிபாடு சிறப்பு. ஏன்னா கேது ஜென்மத்துல விநாயகரை வழிபடும் போது உலக சிந்தனை தெளிவு கிடைக்கும், மனம் அமைதி அடையும், மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையும், உடல் சுறுசுறுப்பாகும். மந்த தன்மையோட இருக்கீங்கன்னா விநாயகர் வழிபாடு பெஸ்ட். இந்த மந்த தன்மையை போக்கி உங்களை சுறுசுறுப்பா மாற்றும், நல்லா ஆக்டிவ் பண்ணும். விநாயகர் வழிபாடு சிறப்பு. முக்கியமா விநாயகருக்கு இடக்கூடிய அந்த முக்கியமான அந்த விஷயமாகிய அந்த தோப்பு காரணத்தை மறக்காம போட்டுருங்க. தினமும் ஒரு 5 தோப்பு காரணம், 10 தோப்பு காரணம் போட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்க. அது உங்களை நல்ல ஆக்டிவா வச்சுக்கும். உங்களுடைய நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அந்த தோப்பு காரணம். சயின்டிபிக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு. விநாயகர் வழிபாடு இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். முடிந்தவங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம். அந்த வருடத்துல நிறைய ராசிக்கு பிள்ளையார்பட்டி தான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா கேது கொஞ்சம் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார்பட்டி பெஸ்ட். ஜென்மத்திலேயே உங்களுக்கு கேது இருக்கு, அதனால வந்து நீங்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வர்றது ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. உடைய குலதெய்வத்தை வணங்கி மனமுருகி வழிபட வேண்டியது அவசியம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு ஏற்படக்கூடிய தடை, தாமதங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். எனவே இந்த வருடத்துல உடைய குலதெய்வத்தை ஒரு முறையாச்சும் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. குலதெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு தேவையானதா அங்க வேண்டிட்டு வந்துருங்க. அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்க ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் தெய்வ வழிபாடு. சோ இதை நீங்க தினமும் காலையில உங்களுடைய வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்கி நீங்க தொடங்குறது அந்த நாளை உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட எடுத்துட்டு போகும். அடுத்தது பிராக்டிக்கலா ஏதாச்சும் நம்ம பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, முதலாவதா உணவு தானம் அஷ்டம சனியில அதிகமா பண்றதுக்கு முயற்சி பண்றது ஒரு சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். கோடி புண்ணியத்தை பெற்று கொடுக்கும். உணவு தானம் வந்து எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அது இந்த அஷ்டம சனி, 7.5 சனி வரப்ப அதை பரிகாரமா செய்யும் போது அது நமக்கு புண்ணியமா மாற ஆரம்பிக்கும். எனவே இந்த டைமிங்ல உங்களுக்கு 30 வருடம் கழித்து உங்களுக்கு ஒரு அஷ்டம சனி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல உங்களுடைய புண்ணியங்களை அதிகப்படுத்திக்கணும். அதுக்கான முயற்சிகளை அதிகமா பண்றது நல்லது. எனவே இந்த நேரத்துல உணவு தானம் அதிகமா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அன்னதானம் கோவில்ல போட்டாலும் அது சிறப்பு தான். அல்லது நீங்களே உங்க கையால சமைச்சு ரோட்டு ஓரத்துல உணவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை நீங்க நேரடியா போய் சந்தித்து அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அவருடைய மனதை நீங்க திருப்தி அடைய வைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அஷ்டமசனுடைய தாக்கம் குறையும். இது ஃபர்ஸ்ட் பரிகாரம். அடுத்தது வாயில்லா ஜீவனுக்கு உணவிடுறது. உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நாய், முக்கியமா காகம், வாயில்லா ஜீவன்கள். இவங்களுக்கும் நீங்க வந்து உணவு தானம் பண்றது சிறப்பு. அடுத்து இந்த அஷ்டமசனி நடக்கிறவங்க எல்லாம் உங்க ஏரியால இருக்கக்கூடிய இந்த துப்புரவாளர்கள்
சுத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய்மை பணி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அல்லது அவர்களுக்கு உணவு தானம், அவர்களுக்கு தேவையான ஏதாச்சும் பொருள் வாங்கி கொடுக்கிறது, இது போல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அஷ்டம சனியுடைய தாக்கங்கள்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய தன்னால் சுயமாக செயல்பட இயலாதவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி, அவங்களுக்கு தேவையான ஏதாச்சும் வண்டி வாங்கி கொடுக்கிறது, சைக்கிள் வாங்கி கொடுக்கிறது, அல்லது அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கிறது, இது போல சின்ன உதவி உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். அது பண்ணும்போது இந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் குறையுது. இதெல்லாம் அனுபவ ரீதியான உண்மை, நிறைய பேர் உணர்ந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம். எனவே அஷ்டம சனி தாக்கம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த பரிகாரங்களை நீங்க செய்து பாருங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுல சொல்லப்பட்டிருக்க எல்லா பரிகாரத்தையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணுதோ அதை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அடுத்தது தினமும் காலையில நீங்க துளசி இலை சாப்பிட்டு அந்த நாளை தொடங்கணும். துளசி செடி இல்லைன்னா வீட்டுல ஒரு துளசி செடி வாங்கி வச்சு அதுக்கு தண்ணி ஊத்துங்க. தினமும் துளசி இலை சாப்பிடுங்க. துளசி தீர்த்தம் அதிகமா எடுத்துக்கோங்க. நிறைய ஆரோக்கியமான உணவுகளை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க ஒரு பரிகாரமா செய்யணும். முக்கியமா இந்த வருடத்துல மூச்சு பயிற்சி, தியானம், சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன யோகாசனம் இதெல்லாம் செய்யறது உத்தமம். உடலுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவ் கொடுத்துட்டே இருங்க. அது உங்களை இன்னும் நல்லா புஷ்அப் பண்ணும், இன்னும் உங்களை நல்லா ஆக்டிவா உங்களை மாத்தும், ஒரு பாசிட்டிவான ஆராவை உங்களை சுத்தி கிரியேட் பண்ணும். இதெல்லாம் நீங்க பேசிக்கா பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு இன்னும் மேன்மையும் ஒரு சிறப்பான ஏற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியும் கண்டிப்பா கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு கோச்சார பலன், ஒரு வருடத்துக்கான வருட பலனை நம்ம வருட கிரகங்களின் அடிப்படையில் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம கொடுத்திருக்கோம். இது ஒரு பொதுவான கோச்சார பலன். இதுல சில மாற்றங்கள் சிலருக்கு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது உடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்திகளின் அடிப்படையில தான் பலன்கள், விதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விதிக்கப்படும். கோச்சாரம் அப்படியே மைல்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தோன்னா ஒரு 80% உங்களுடைய தசா புக்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் பேசும். ஒரு 20% சில சேஞ்சஸ், சில மாற்றங்களை கோச்சாரத்தால செய்ய முடியும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதோட இந்த கோச்சாரத்தை எடுத்து நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு சுப பலன்கள், ஒரு தெளிவான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா நம்ம சொல்லணும்னா யோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவுதான் நெகட்டிவான ப்ரெடிக்ஷன் வந்தாலும் மேக்சிமம் அவங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சாரத்துல எவ்வளவு பாசிட்டிவா சொன்னாலும், எவ்வளவு பாசிட்டிவான ப்ரெடிக்ஷன் வந்தாலும் ஒரு 50% பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவா நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே யோக தசையா அவயோக தசையா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு பலன், ஒரு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எல்லாம் 12 பாவத்துல எங்க இருந்தா யோகம், எங்க இருந்தா அவயோகம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஜெனரல் அவேர்னஸ் ஒரு வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க பார்க்கலைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்திருக்கேன். சோ அதை நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்துல இந்த நவகிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கு அப்படிங்கறத ஒரு வாட்டி பார்த்துட்டு அந்த அமர்ந்த வீட்டுக்கு என்ன பலனை இந்த கிரகங்கள் செய்யும் அப்படிங்கறத நான் அந்த பதிவுல சொல்லியிருப்பேன். சோ டைம் இருக்கும்போது அந்த பதிவும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஒரு பொது பலன், வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல நம்ம கிளியரா 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலனை நம்ம கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை நீங்க என்ன பார்க்கலைன்னா அந்த பதிவுகளையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கும். சோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போங்க. மேலும் இந்த 2026ஆம் வருடம் அனைவருக்கும் மிக சிறப்பாக, மகிழ்ச்சியாக, நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு வருடமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். மேலும் இது போல இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிக்க நன்றி. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy.